Taste the Daily. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள அதிமுக மாவட்ட அலுவலகத்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி, சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். பின்னர் கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் கே.சி. வீரமணி, நிர்வாக திறனற்ற விடியா திமுக அரசின் குறைகளை சமூக வலைதளங்களில் தொடர்ந்து சுட்டிக்காட்ட வேண்டும் என வலியுறுத்தினார். திறனற்ற திமுக அரசு விவசாயிகளை கைவிட்ட நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே காட்டுப்பன்றிகளால் சேதமடைந்த மக்காச்சோள பயிர்களை வேல்கம்புடன் சென்று அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் சே. ராஜு ஆய்வு நடத்தினார். லிங்கம்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1500 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த மக்காச்சோள பயிர்களை காட்டுப்பன்றிகள் சேதப்படுத்தியது. இதனால் விவசாய நிலங்களுக்கு செல்ல முடியாமல் விவசாயிகள் பரிதவித்து வந்த நிலையில் பாதித்த பயிர்களை அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் சே. ராஜு நேரில் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காட்டுப்பன்றிகள் தாக்குதல் பற்றி கடந்த 3 ஆண்டுகளாக பேரவையில் தாம் அறிவுறுத்தியும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமல் விளம்பரமாடல் அரசு வேடிக்கை பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். நீல்போ என்ற ரசாயன மருந்துகளை நிலங்களில், விவசாய நிலங்களில் மான், காட்டுப்பன்றிகள் போன்ற விலங்குகள் உள்ளே புகாவண்ணம் விவசாயிகள் நீல்போ என்ற ரசாயன மருந்துகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்துவதுடன் என்று சொல்லி கடிதம் கொடுத்துருக்காங்க. ஆனால் எந்த அறிவுறுத்தலும் விவசாயிகளுக்கு வழங்கல் என்று சொன்னால் வெறும் கடிதத்தில் இருந்தால் போதாது, சீனி என்று எழுதினால் இனிக்காது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் மேற்கு ஒன்றிய மாவட்ட பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் கும்பினிப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் எதிர்க்கட்சி துணை கொறடாவும் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளருமான ரவி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். அரக்கோணம் மேற்கு ஒன்றிய செயலாளர் பழனி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். வாரிசு அடிப்படையில்தான் ஸ்டாலின் முதல்வராகி உள்ளார் என்றும் தனிப்பட்ட முறையில் உழைத்து அந்த இடத்திற்கு வரவில்லை என்றும் அதிமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே.பி. முனுசாமி கூறியுள்ளார். கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற கழக வளர்ச்சி பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வாரிசு முறையில் இருக்கும் இந்த ஆட்சியை நீண்ட காலமாக அதிமுக எதிர்த்து வருவதாகவும் அதைத்தான் ஆதவ் அர்ஜுன் கூறியதாகவும் தெரிவித்தார். கழக பொதுச் செயலாளர் ஆட்சியின் செயல்பாடுகளை அறிக்கையாக வெளியிட்டால் அந்த அறிக்கையை மதிப்பது இல்லை என்றும், அனுபவமிக்க முதன்மையான தலைவர் ராமதாஸ் கருத்து கூறினால் அவருக்கு வேலை இல்லை என்றும் கூறிய ஸ்டாலினின் ஆணவத்திற்கு வரும் 2026 தேர்தலில் மக்கள் சரியான பதிலடியை வழங்குவார்கள் என்று கூறினார். முதலில் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆணவ பேச்சை விட வேண்டும். இந்த ஆணவ போக்கில் நாங்கள் 200 தொகுதியில் வெற்றி பெறுவோம் என்று சொல்கிறார். இந்த ஆணவம் நிச்சயமாக 2026 சரியான பதிலடியை மக்கள் வழங்குவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.